ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் டே ஆஃப் த இயர் அப்படின்னு சொன்னனால எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு வீடியோ மட்டும் இந்த இயருக்கு அப்லோட் பண்ணலாம், நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சுனால நான் இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு வெளியில் போகலாம், சும்மா ரேண்டமாக ஒரு நாள் பிளான் பண்ணி, முன்னாடி நாள் தான் நாங்கள் பிளான் பண்ணோம், நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே போனோம்னா, அவள் வந்து த்ரெட்டிங் பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஸோ த்ரெட்டிங் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்கே போனோம், ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். நான் ஒன்று சொல்லவா, வெரி ரீசெண்டாக தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு த்ரெட்டிங் பண்ணேன். ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வரைக்கும் த்ரெட்டிங்கே பண்ணாத ஒரு ஆளுனா பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் அது பண்ணால் அழகாக இருக்குது. பியூட்டி இஸ் பெயின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் போல். நிஜமாலுமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அது அழகாக இருக்குது. நம்ம ஃபேஸையே ஒரு லிஃப்ட் பண்ணி அழகாக காட்டுது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக லஞ்ச் போயிருந்தோம். அங்கே வந்து என் ஃப்ரெண்டு நிறைய டைம் போயிருக்கா. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போனேன். ஆமாம், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் லஞ்ச் போகிறது. நல்லா இருந்துச்சு. அந்த அந்த ப்ரைஸுக்கு அந்த ஃபுட் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ரெகுலராக போகிறனால நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே போயிட்டோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே நல்லாயிருக்கு. நாங்கள் அங்கே நிறையா டிஷ் சாப்பிட்டோம், எனக்கு பேர்லாம் மறந்துட்டேன். ஆனால் சாப்பிட்ட எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போத்தீஸ் போயிருந்தோம். நாங்கள் வந்து எப்பயுமே சரி, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும், கேங்காக போனாலும் சரி, தனியாக போனாலும், நாங்கள் 2 பேர் போனாலும் சரி, எப்பயுமே போத்தீஸ் போவோம். அது வந்து எங்களோட ஒரு யூஷுவல் ஸ்பாட் மாதிரி ஆகிருச்சு. ஏன்னே எனக்கு தெரில. ஏதாச்சும் வாங்குறதுக்காச்சும் அங்கே போயிடுறோம், இல்லை சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக அங்கே போயிடுறோம். ஆக மொத்தம் நாங்கள் அங்கே போயிட்டு தான் வரோம். நாங்கள் கேங்காக போனாலும் சரி, தனியாக போனாலும் சரி, எங்களுக்கு அங்கே போயிட்டு ஊர் சுற்றுறதுனாவே எங்களுக்கு அங்கே போயிட்டு தான் வரணும். அந்த மாதிரி ஒரு இதாகிருச்சு. ஐ ஹோப் நீங்கள் ரெகுலராக எங்கள் வீடியோஸில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படி சொல்லி. இதில் வந்து நான் ஒரு பிளாக் வச்சு பார்த்துருப்பேன். அந்த பிளாக் வந்து சூப்பராக இருக்குது. என் ஃப்ரெண்டு வச்சு காட்டுறா பாருங்கள். அந்த பிளாக் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபேப்ரிக்குமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ யார் வாங்குறது அப்படி சொல்லி நாங்கள் நல்லா இருந்துச்சு பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படி சொல்லி அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணணும், நல்ல ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போத்தீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே. யா கைஸ், இது ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான விலாக். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் விலாக். உங்களுக்கு இந்த மாதிரி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா விலாக்ஸ் போடுறேன். நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்ருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தட் வில் மோட்டிவேட் மீ டு அப்லோட் நிறைய வீடியோஸ். ஆல்சோ மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். நாங்கள் வந்து ரொம்ப டீப்பாக ஒரு டிஸ்கஷனில் இருக்கோம். ஆனால் என்ன டிஸ்கஷன் நான் மறந்து போயிட்டேன் சத்தியமாக. என்னானே தெரில. மேபி அந்த நெக் டிசைன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கையாட்டுறதை வச்சு பார்த்தா அப்படி தான் எனக்கு தோணுது, ஆனால் எனக்கு தெரில. ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இப்போ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோ ஆஃப் த இயர். நல்லாயிருக்கு, ஜாலியாக. ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லோரும் ஜாலியாக அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்படியே எங்கேயும் போகலைனாலும் வீட்டில் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்க, ஜாலியாக இருங்க. இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ வர வருஷம் எல்லாமே பாசிட்டிவாக, எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஹாப்பி நியூ இயர். ஓகே, நாங்கள் இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகிற vlog தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் vlog. தேங்க்யூ, பாய்.